அஞ்சரைப்பெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது புளியோதரை இல்லைங்க, சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய புளி சாதம். வாங்க வீடியோவுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை எது பிடிக்குமோ அது போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போடும்போது நல்லா அதனுடைய காரம் இறங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக புளியோதரைக்கு வெங்காயம் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் தாங்காதுங்கிறதுக்காக வெங்காயம் போட மாட்டாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே பண்ணி சாப்பிடக்கூடியதுனால சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் குறைவாகவே இருக்கட்டும், அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் வெந்தயம் தாளிக்க போடலை அப்படின்னா நீங்கள் மல்லியையும் வெந்தயத்தையும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். ரொம்ப கெட்டியாக சேர்த்தலை, நீர்க்க கரைச்சி தான் சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு சுண்டி வந்தால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை இதில் கலந்துக்கலாம். நான் சாதம் வேக வைக்கும் பொழுதே உப்பு போட்டிருக்கேன். நல்லா பொழுன்னு வடித்து வச்சுக்கோங்க சாதத்தை. எப்போதுமே நீங்கள் கலந்த சாதம் பண்ணும்போது ஒன்று புளிக்கரைசல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாதம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு போட்டுட்டு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலை, மிதமான தீயில் வச்சுருக்கேன். ரொம்ப சிம் பண்ணிக்கோங்க. அப்போ டக்குன்னு சாதத்துக்குள்ளே நல்லா புளிப்பு பிடிச்சி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் நீங்கள் பண்ணிடலாம், ஆனால் வச்சு சாப்பிட முடியாது. நல்லா டேஸ்டான இந்த புளி சாதம் ஈஸியானது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.